வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இந்த வகுப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ், சரிங்களா. எக்கனாமிக்ஸ் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து யூனிட் 9 அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக்ஸ் கூட வந்து இப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அது நம்ம சிலபஸ்லேயே ஆரம்பத்தில் முதல் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம், சரிங்களா. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10th ஜியாகிரஃபியில் வந்து அதில் 2 பாடம் இருக்குங்க. தமிழ்நாடு மானிட புவியியல் அப்படிங்கிற பாடமும் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற பாடமும் 2 பாடம் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது, சரிங்களா. அதில் முதல் பாடமான தமிழ்நாடு மானிட புவியியல் அப்படிங்கிற பாடத்தை வந்து இந்த வகுப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. இந்த பாடத்தில் வந்து என்னென்னமான முக்கியமான பாயிண்ட்ஸு அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு டாபிக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மானிட புவியியல், சரிங்களா. மனித சமூக வளர்ச்சிக்கு புவியியல் எவ்வாறு உதவுகிறது அதை பற்றி சொல்கிறது தான் தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு சொல்கிறது, சரியா. மானுட புவியியல், சரிங்களா. மனித சமூக வளர்ச்சிக்கு பெற்ற வழிமுறைகளை கற்றறிதல், இயற்கை சூழலுடன் மனித தொடர்பு, இதை பற்றி படிக்கிறது என்னது தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. அப்போது தமிழ்நாடு மானுட புவியியல்னு என்னது, மனித சமூக வளர்ச்சிக்கு புவியியல் எவ்வாறு உதவுகிறது, மனித சமூக வளர்ச்சி பெற்ற வழிமுறைகளை கற்றறிதல், இயற்கை சூழலுடன் மனித தொடர்பு, இதை பற்றி படிக்கிறத தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. இந்த புவியிலேயே மிகச்சிறந்த வளம் அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா மனித வளத்தை தான் நம்ம சொல்கிறோம். புவியில் மிகச்சிறந்த வளம் அப்படின்னா எதை சொல்கிறோம், மனித வளத்தை தான் சொல்கிறோம், சரிங்களா. இது ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா. சரி, அடுத்தது வேளாண்மை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பசுமை புரட்சியில் பார்த்துருப்போம். வேளாண்மைனா என்ன அப்படின்னா, வேளாண்மை அப்படிங்கிறது அகர் மற்றும் கல்சரா என்ற 2 லத்தீன் சொல்லிருந்து வந்தது வேளாண்மை. ரொம்ப ரொம்ப முக்கியம். வேளாண்மை அப்படிங்கிறது எம்மொழி சொல். அகர் மற்றும் கல்சரா என்ற 2 லத்தீன் சொல்லிருந்து வந்தது வேளாண்மை. வேளாண்மை அப்படின்னா நிலம் வளர்த்தல், பயிர் வளர்ப்பு, கால்நடை, சரிங்களா, கால்நடை வளர்ப்பு, பறவை வளர்ப்பு, மீன் பிடித்தல் ஆகியவை அடங்கும், சரிங்களா. இப்போ வேளாண்மைனா என்னது, அகர் மற்றும் கல்சரா அப்படிங்கிற 2 லத்தீன் சொல்லிருந்து வந்தது வேளாண்மை, சரிங்களா. அது நிலம் வளர்த்தல், பயிர் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, மீன் பிடித்தல் ஆகியவை வந்து இதில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா. அடுத்தது அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து வேளாண் மண்டலங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 இருக்குது, சரிங்களா. தமிழ்நாட்டில் வேளாண் காலநிலை மண்டலங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, 7 இருக்குது, சரிங்களா. இது வந்து நம்ம முக்கியமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. சரி, அடுத்தது தமிழ்நாட்டின் முக்கிய தொழில், சரிங்களா. வேளாண்மை சுதந்திர இந்தியாவின் மக்களின் முக்கிய வாழ்வாதாரம். 65% மக்கள் விவசாயத்தை நம்பியுள்ளனர். கண்டிப்பாங்க. எப்படி அப்படின்னா ஊரக பகுதியில் இல்லை கிராம சைடெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்றாடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேளாண்மை வந்து மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது, சரியா. இப்போவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து கிராமப்புறத்தில் வந்து வேளாண்மை நம்பி தான் இருக்கிறாங்க, சரிங்களா. ஒரு பொருளாதாரத்தின் முதுகெலும்புன்னு கூட வேளாண்மை சொல்லலாம், சரியா. அப்போது மக்களின் வாழ்வாதாரம் வந்து 65% மக்களுக்கு விவசாயத்தை நம்பி இருக்குது, சரிங்களா. ரொம்ப முக்கியம். அப்போ இதில் என்ன பார்த்து இதில் முக்கியமானது வேளாண்மைன்னு என்ன, அகர் மற்றும் கல்சரா அப்படிங்கிற லத்தீன் சொல்லிருந்து வந்ததான் வேளாண்மை. இதில் வந்து நிலம் வளர்த்தல், பயிர் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, மீன் பிடித்தல் ஆகியவை வந்து இதில் வேளாண்மையில் வந்து இருக்கக்கூடிய இது, சரியா. அப்போ வேளாண் கால்நடை மண்டலங்கள் எத்தனை இருக்குது, 7 இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் வேளாண் கால்நடை மண்டலங்கள் என்ன இருக்குது, 7 இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் வேளாண்மை சுதந்திர இந்தியாவின் முக்கிய வாழ்வாதாரம். 65% மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்காங்க, சரிங்களா. இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வேளாண்மையை வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நிலத்தோற்றம், காலநிலை, மண் வகை, நீர், சரிங்களா. நிலத்தோற்றம் 1, காலநிலை 2, மண் வகை 3, நீர்ப்பாசனம் வந்து 4. இதுதான் வந்து வேளாண்மையை தீர்மானிக்கும் காரணிகள். கேட்பாங்க வேளாண்மையை தீர்மானிக்கும் காரணிகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் என்ன சொல்லணும், நிலத்தோற்றம், மண், காலநிலை, நீர்ப்பாசனம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா வேளாண்மையை வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எத்தனை காரணிகள், 4 காரணிகள், சரிங்களா. இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். நிலத்தோற்றம்னா என்னது, தமிழ்நாடு வந்து சமமான நிலத்தோற்றம் வந்து கிடையாது, சரியா. தமிழ்நாடானது மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் ஆகிய பல்வேறுபட்ட நில அமைப்புகளை கொண்டது. மலைகள்னால் செங்குத்தான இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய உயரமான நிலப்பகுதியை மலைகள்னு சொல்கிறோம். பீடபூமிகள் அப்படிங்கிறது மிக உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு தான் நம்ம பீடபூமிகள் அப்படின்னு சொல்கிறோம். சமமான பரப்பளவு, சரிங்களா. இதை சமவெளிகள் ஆகிய அப்படின்னு சொல்கிறோம். பல்வேறுபட்ட நில அமைப்புகளை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக, சரியா. அடுத்தது மேற்கண்டவற்றில் சமவெளிகள் வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற வளமான வண்டல் மண்ணை கொண்டுள்ளதால் சமவெளி பகுதி வேளாண் தொழிலுக்கு ஏற்றதாக உள்ளது. ஆமாம், கண்டிப்பாங்க. மேற்கண்டவற்றுள் சமவெளிகள் வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற வளமான வண்டல் மண் கொண்டுள்ளதால் சமவெளி பகுதியான வேளாண் தொழிலுக்கு, சரிங்களா, வேளாண் தொழிலுக்கு ஏற்றதாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா.
வண்டல் மண் நிறைந்துள்ள காவிரி வண்டல் மண் நிறைந்துள்ள காவிரி காவிரி சமவெளி தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதியாகும். கண்டிப்பாங்க. வண்டல் மண் நிறைந்துள்ள காவிரி சமவெளி தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எதை சொல்கிறோம்? காவிரி டெல்டா பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் சொல்லி சொல்கிறோம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எதுங்க? காவிரி டெல்டா பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? காவிரி டெல்டா பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ தமிழ்நாடானது மலைகள், பீடபூமி மற்றும் சமவெளிகள் ஆகிய பல்வேறுபட்ட நிலவமைப்புகளை கொண்டது. மேற்கண்டவற்றுள் சமவெளிகள் வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற வளமான வண்டல் மண்ணை கொண்டுள்ளதால் சமவெளி பகுதிகள் வேளாண் தொழிலுக்கு ஏற்றதாக உள்ளது. எடுத்துக்காட்டு, வண்டல் மண் நிறைந்துள்ள காவேரி சமவெளி தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதியாகும். சரிங்களா? அப்போ தென்னிந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் எதை சொல்கிறோம்? காவிரி டெல்டா பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தென்னிந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு ஒன் வேர்டு. சரிங்களா? இதை நான் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா காலநிலை அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா காலநிலை அப்படிங்கிறது. சரிங்களா? தமிழ்நாடு பூமத்திய ரேகைக்கு, சரிங்களா, அதாவது வந்து கடகரேகைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடகரேகைக்கு தெற்கேயும், சரிங்களா, கடகரேகைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கேயும் பூமத்திய ரேகைக்கும் அருகிலும் வெப்பமண்டலத்திலும் அமைந்துள்ளதால் வெப்பமண்டல காலநிலை வந்து பெற்றிருக்கிறது. சரிங்களா? ஆகையால் தமிழ்நாட்டின் வெப்பநிலை ஆண்டு முழுவதும் அதிகமாக உள்ளது. சரிங்களா? அப்போ தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கேயும் பூமத்திய ரேகைக்கும் அருகிலும் வெப்பமண்டலத்திலும் அமைந்துள்ளதால் வெப்பமண்டல காலநிலை பெறுகிறது. ஆகையால் தமிழ்நாட்டின் வெப்பநிலை ஆண்டு முழுவதும் அதிகமாக உள்ளது. சரிங்களா? வடகிழக்கு பருவக்காற்று எப்போங்க? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பெய்யக்கூடியது என்னதுங்க? அக்டோபர் டு டிசம்பர் அது மட்டும் பெறக்கூடியது என்னதுங்க? வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து 48% வந்து நம்மளுக்கு வந்து மழைப்பொழிவு வந்து கொடுக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. பயிரிடப்படும் முக்கிய காலமாக இப்பருவத்தில் தொடங்குகிறது. பயிரிடப்படும் முக்கிய காலம் இப்பருவத்தில் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தமிழ்நாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடகரேகைக்கு தெற்கையும் பூமத்திய ரேகைக்கு அருகிலும் வெப்பமண்டலத்திலும் அமைந்துள்ளதால் வெப்பமண்டல காலநிலை பெறுகிறது. ஆகையால் தமிழ்நாட்டின் வெப்பநிலை ஆண்டு முழுவதும் அதிகமாக உள்ளது. வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் முக்கிய நீராதாரமாக உள்ளதால் வடகிழக்கு பருவக்காற்றுனா அக்டோபர் டு டிசம்பர். சரிங்களா? நீராதாரமாக உள்ளதால் பயிரிடப்படும் முக்கிய காலம் இப்பருவத்தில் தொடங்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு மழை வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா விவசாயிகள் தினம் அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம்? டிசம்பர் 23 தான் விவசாயிகள் தினம். சரிங்களா? டிசம்பர் 23 என்ன சொல்கிறோம்? விவசாயிகள் தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கங்க. டிசம்பர் 23 விவசாயிகள் தினம். இந்தியாவின் 5வது பிரதமர் சரண் சிங்கினுடைய பிறந்த நாளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? விவசாயிகள் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ காலநிலை அப்படிங்கிறது பார்த்தாச்சு. மண் அப்படிங்கிறது, சரிங்களா, மண் அப்படின்னா வேளாண்மைக்கு மிக முக்கியமான கூறுகளில் மண் ஒன்றாகும். ஆமாங்க. 1 சதுர கிலோமீட்டர் மண் உருவாகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுங்க? 100 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லி படிச்சிருப்போம். 1 சதுர கிலோமீட்டர் மண் உருவாகிறதுக்கு 100 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லி நான் படிச்சிருப்போம் இல்லைங்களா? இது பயிர்கள் மற்றும் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான கனிம சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. கண்டிப்பாக மண் வளம் இருந்தால் தான் எந்த பயிரும் நல்லா வந்து விளையும். சரிங்களா? நைட்ரஜன் சத்து அதிகமாக இருந்தால் தான் பயிர்களுக்கு வந்து சத்து அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீர்ப்பாசனம். மாநிலத்தின் பருவமழை சரிங்களா சமச்சீரற்ற நிலையில் உள்ளது. மாநிலத்தின் பருவமழை வந்து பார்த்துட்டிங்கன்னா சமச்சீரற்ற நிலையில் உள்ளது. மேலும் இவை பருவகாலத்தில் மட்டுமே நம்மளுக்கு மழைப்பொழிவு வந்து கிடைக்கிறது. எனவே மாநிலத்தின் பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெற நீர்ப்பாசனம் மிகவும் இன்றியமையாததாகும். வறண்ட காலங்களில் மானாவாரி பயிர்கள் வந்து பயிரிடப்படுகின்றன. ஆமாங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மானாவாரி பயிர்கள் வறண்ட காலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மானாவாரி பயிர்கள் வந்து பயிரிடப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மானாவாரி பயிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த திணை வகைகள், சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மானாவாரி பயிர் கீழே வந்து வரும். சரிங்களா? இப்போ இதில் முக்கியமானது என்னது தெரிஞ்சுக்கிறது? மாநிலத்தின் பருவமழை சமச்சீரற்ற நிலையில் உள்ளது. மேலும் இவை பருவகாலத்தில் மட்டுமே மழை பொழிகிறது. எனவே மாநிலத்தின் பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெற நீர்ப்பாசனம் மிக இன்றியமையாததாகும். வறண்ட காலங்களில் மானாவாரி பயிர்கள் வந்து பயிரிடப்படுகிறது. அதாவது வந்து திணை வகைகள். சரிங்களா? அப்புறம் தமிழ்நாட்டினுடைய வேளாண் முறையின் வகைகள் மற்றும் பகுதிகள். சரிங்களா? அடுத்தது சரிங்களா வேளாண் வகைகள். தீவிர தண்ணீர் வேளாண்மை அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களால் மேற்கொள்ளக்கூடியதை வந்து தண்ணீரை வேளாண்மை. தோட்ட வேளாண்மை அப்படிங்கிறது ஒரே பயிர்களை வந்து நிரந்தரமாக இப்போ தேயிலை, காஃபி இதெல்லாம் வந்து தோட்ட வேளாண்மை கீழே வரக்கூடியது. கலப்பு வேளாண்மை அப்படிங்கிறத எல்லாமே கலந்து நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடியதை நம்ம கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். தண்ணீரை வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை தமிழ்நாட்டின் சில பகுதிகள் தவிர்த்து அனைத்து பகுதிகளிலும் பின்பற்றப்படுகிறது. சரிங்களா?
அடுத்து எது தன்னிறை வேளாண்மை. தோட்ட வேளாண்மை அப்படின்னா மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளில் பின்பற்றப்படுகிறது. சரிங்களா. கலப்பு வேளாண்மைனா காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகைகளில் பின்பற்றப்படுகிறது. அப்போ தன்னிறை வேளாண்மை அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினரால் மேற்கொள்ளக்கூடிய வேளாண்மை. தமிழ்நாட்டின் சில பகுதிகள் தவிர்த்து அனைத்து பகுதிகளிலும் பின்பற்றப்படுகிறது. தோட்ட வேளாண்மை மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளில் பின்பற்றப்படுகிறது. கலப்பு வேளாண்மை காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகைகளில் பின்பற்றப்படுகிறது. சரிங்களா. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தமிழ்நாட்டினுடைய வேளாண் பருவங்கள் 3 வகையை பிரிக்கிறாங்க. சரிங்களா. அது என்னன்னு பார்க்கலாம். சொர்ணாவரி, சித்திரை பட்டம், சம்பா ஆடிப்பட்டம், நவரை கார்த்திகை பட்டம். சரியா. 3 பட்டங்கள். இது விதைக்கும் காலம், அறுவடை காலம், முக்கிய பயிர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா. அப்போ சொர்ணாவரினா சித்திரை பட்டம், ஏப்ரல் டு மே மாதம். சரிங்களா. இப்போ நடக்கிற மாதம் சித்திரை மாதம் தானுங்க. இது சொர்ணாவரி, சித்திரை பட்டம், ஏப்ரல் டு மே. அறுவடை காலம் வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பர். இந்த பருத்தி திரைவைகள்லாம் வந்து இந்த காலத்தில் தான் வந்து விதைக்கிறாங்க. சரிங்களா. சம்பானா ஆடிப்பட்டம், ஜூலை டு ஆகஸ்ட். அறுவடை காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி. நெல் கரும்பு. சரிங்களா. வருஷத்தில் 2 முறை வந்து நெல் பயிரிடுவாங்க. கரும்பு அப்படிங்கிறது ஓராண்டு பயிர். சரிங்களா. அடுத்தது நவரை அப்படிங்கிற கார்த்திகை பட்டம், நவம்பர் டு டிசம்பர். அறுவடை காலம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டு மார்ச். பழங்கள், காய்கறி மற்றும் வெள்ளரி, தர்பூசணி அப்படிங்கிறது. இந்த தமிழ்நாட்டினுடைய காலநிலை தமிழ்நாட்டினுடைய வேளாண் பருவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தெரிஞ்சுக்கணும். சொர்ணாவாரி அப்படிங்கிறது சித்திரை பட்டம், விதைக்கும் காலம் ஏப்ரல் டு சரிங்களா ஏப்ரல் டு மே. ஆகஸ்ட் டு செப்டம்பரில் அறுவடை காலம், பருத்தி திணை வகைகள். சம்பானா ஆடிப்பட்டம், ஜூலை டு ஆகஸ்ட். அறுவடை காலம் ஜனவரி டு பிப்ரவரி, நெல் கரும்பு. நவரைனா நவம்பர் டு டிசம்பர், விதைக்கும் காலம். அறுவடை காலம் பிப்ரவரி டு மார்ச். முக்கிய பயிர்கள் பழங்கள், காய்கறிகள், வெள்ளரி, தர்பூசணி. இந்த காலகட்டம் வந்து தெரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா. இப்போ நவரை அப்படிங்கிறது நவம்பர் டிசம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா. அறுவடை காலம் பிப்ரவரி டு மார்ச். சரிங்களா. சம்பானா ஆடிப்பட்டம், ஜூலை டு ஆகஸ்ட். சரிங்களா. இப்போ சம்பா அப்படிங்கிறது வந்து நெல் கரும்பெல்லாம் வந்து நம்ம நெல் கரும்பு அப்படிங்கிற மாதிரி நெல் கரும்பு. சரிங்களா. இதில் வந்து சம்பானா ஜூலை டு ஆகஸ்ட், ஜனவரி பிப்ரவரி. பிப்ரவரியில் முடியுது, பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகுது மார்ச். சரிங்களா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. புரியுதுங்களா. சம்பானா ஜூலை டு ஆகஸ்ட் மாதம். சரிங்களா. அப்போ அறுவடை காலம் ஜனவரி டு பிப்ரவரி, பிப்ரவரி டு மார்ச். இது நவரை பட்டம். ஸோ இங்கிருந்து அடுத்த பட்டம் ஸ்டார்ட் ஆகும்போது பிப்ரவரியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. சொர்ணாவரினா சித்திரை பட்டம், ஏப்ரல் டு மே. ஏன்னா சித்திரை பட்டம்னா சித்திரை மாதம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அப்போ அது ஒரு வெயில் காலம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஏப்ரல் டு மே அப்படிங்கிறது. அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அறுவடை காலம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ப்ராக்டிக்கலாக ஞாபகம் வச்சுட்டா இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டம், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது என்னென்ன பயிர்கள் எங்கெங்கே மாநிலத்தில் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் விளையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோளம் கோயம்புத்தூர், கம்பம் பள்ளத்தாக்கு இங்கேயெல்லாம் விளையுதுங்க. கேழ்வரகு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கேது கோவை, தருமபுரி, வேலூர், கடலூர் இந்த பகுதியில் இருந்து கேழ்வரகு வந்து விளையுது. சரியா. கம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே விளையுதுங்க. கம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ராமநாதபுரம், கரூர், பெரம்பலூர், சேலம் இந்த பகுதியிலெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பு விளையுது. சரிங்களா. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன பயிர் விளையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சோளம் அப்படின்னா கோயம்புத்தூர். சரிங்களா. சோளம் அப்படின்னா கோயம்புத்தூர், கம்பம், பள்ளத்தாக்கு. சரிங்களா. கேழ்வரகு அப்படின்னா கோவை, தருமபுரி, வேலூர், கடலூர். கம்புனா ராமநாதபுரம், கரூர், பெரம்பலூர், சேலம். சரிங்களா. இந்த பகுதியில் கம்பு கிடைக்குது. சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாங்காயெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா கிருஷ்ணகிரி பக்கம் தான் வந்து மாங்காயெல்லாம் அதிகமாக கிடைக்கும். சரியா. திராட்சை அப்படிங்கிறது எங்கே எங்கே விளைவிக்கிறாங்க அப்படின்னா தேனி சைடெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திராட்சை அதிகமாக கிடைக்கும். பூக்காய் கனிகள் தருமபுரி சைடு வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த பூக்காய் கனிகள் அப்படிங்கிற தருமபுரி சைடு வந்து அதிகமாக கிடைக்கும். தருமபுரி. சரிங்களா. இந்த கோழிப்பண்ணைகள்லாம் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படிங்கிற நாமக்கல், சேலம், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் அந்த பகுதியில் கோழிப்பண்ணை இருக்கும். அப்போ மாங்காய் அதிகமாக கிடைக்கும் கிருஷ்ணகிரி. திராட்சை இதெல்லாம் வந்து தேனி சைடு. பூக்காய் கனிகள்லாம் வந்து தருமபுரி சைடு அதிகமாக கிடைக்கும். கோழிப்பண்ணைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னா நாமக்கல், சேலம், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர். சரிங்களா. இப்போ அந்த காஃபி எல்லாம் எங்கே விளைவிப்பாங்கன்னா இந்த மலை சைடு, நீலகிரி மலை, சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு, திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி இந்த மலைச்சரிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காஃபி அதிகமாக கிடைக்கும். சரியா. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைகள் இதெல்லாம் தேயிலை, இந்த காஃபியெல்லாம் விளையக்கூடிய இந்த மலைப்பிரதேசங்கள். சரியா. ரப்பருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்னியாகுமரி. சரிங்களா. இங்கேயெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரப்பர் விளைச்சல் அதிகமாக இருக்கும். முந்திரி எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடலூர். சரிங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கணும். பருத்தினா கோயம்புத்தூர், இந்த ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி இந்த சைடில் கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உணவு பயிர். நெல் வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கிய உணவு பயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெல் விளைச்சல் முதலிடம் வகிக்கூடிய மாநிலம் மேற்கு வங்கம். சரிங்களா. பொன்னி, கிச்சடி, சம்பா இது வந்து நெல் வகைகள் கொடுத்துருக்காங்க. நெல் உற்பத்தி தமிழகம் வந்து 3ஆம் இடம். அப்போ முதலிடம் வந்து மேற்கு வங்கம். அப்போது தஞ்சை தமிழகத்தினுடைய
தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. கண்டிப்பாக நாம் இதை பசுமை புரட்சியிலே பார்த்துருப்போம். தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆடுதுறையில் 1985 வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. இதை பசுமை புரட்சியில் நாம் பார்த்துருப்போம். சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிலையம், இது எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கங்க, எக்ஸ்ட்ராவாக ரோட்ஸ் வந்துருச்சு, மணிலாவில் இருக்குது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இருக்குது சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிலையம். இதே வந்து இந்தியாவில் அரிசி ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது? ஒடிசா கட்டாக்கில் வந்து இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. நம்ம பசுமை புரட்சியில் கிளியராக இதெல்லாம் நாம் பார்த்துருப்போம். சரிங்களா, சரி, ஓகே. அடுத்தது உணவு பயிர் மற்றும் திணை வகைகள். அடுத்த டாபிக், முக்கிய உணவுப் பொருள் சோளம். சரியா, சோள உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ அந்த இருக்கக்கூடிய டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இருக்கக்கூடிய டேட்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கிய உணவுப் பொருள் சோளம் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லி 2025 to 26 பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. கேழ்வரகு கரும்பு விளைச்சலில் வந்து இது தெரிஞ்சுக்கங்க. கேழ்வரகு மறுபடியும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, கேழ்வரகு கரும்பு விளைச்சலில் வந்து முதலிடத்தில் இருக்குதுங்க. சரிங்க, தமிழ்நாடு. எண்ணெய் வித்துக்களின் விளைச்சல் வந்து 2ஆம் இடம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது அப்போ ஸ்கூல் புக்கு வந்தப்போ கொடுத்துருக்காங்க. முக்கிய உணவுப் பொருட்களில் சோளம் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம்னு அப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ பொருளாதார ஆய்வறிக்கை 2025 to 26 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டாங்க இல்லைங்களா. இந்த முதலிடம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமானது. கேழ்வரகு கரும்பு விளைச்சல் முதலிடத்தையும், எண்ணெய் வித்துக்கள் விளைச்சலில் 2ஆம் இடத்தையும், எண்ணெய் வித்துக்கள் விளைச்சல் கேழ்வரகு கரும்பு விளைச்சலில் முதலிடத்தில் இருக்குங்க. எண்ணெய் வித்துக்கள் விளைச்சல் 2ஆம் இடத்தையும், நிலக்கடலை விளைச்சலில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. சரியா, அப்போ நிலக்கடலை விளைச்சலில் நம்ம 3ஆம் இடத்துல இருக்கோம். சரிங்களா, இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சோளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 தமிழ் மக்களுடைய உணவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது திணை வகைகளில் கம்பு, சோளம், கேழ்வரகு முக்கிய திணை வகைகளாக இருக்குது. சரிங்களா, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது இந்தியா 2018ஆம் ஆண்டை வந்து திணைப்பெயர் ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. இந்தியா 2012ஆம் ஆண்டு திணைப்பெயர் ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் உலக உணவு வேளாண் கழகம். சரிங்களா, இது 2023 சர்வதேச திணைப்பெயர் ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கு 2024 என்ன ஆண்டுனா சர்வதேச ஒட்டக ஆண்டு. 2025 வந்து இந்தியா என்ன ஆண்டு அறிவிச்சிருக்காங்க? பாதுகாப்பு சீர்திருத்த ஆண்டை அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இப்போ இதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உணவு பயிர் மற்றும் பருப்பு வகைகள். கோவையில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? கொண்டக்கடலை. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா துவரம்பருப்பு. சரிங்களா, எங்கெங்கே அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா வேலூர், கன்னியாகுமரி அந்த பகுதியில் வந்து துவரம்பருப்பு வந்து வேலூர், கன்னியாகுமரி. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர். சரியா, கூடுதலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா துவரம்பருப்பு வந்து உற்பத்தி செய்கிறாங்க. சரிங்களா, இது தான் வச்சுக்கணும். கோவை அப்படின்னா கொண்டக்கடலை, வேலூர், கன்னியாகுமரி, இந்த கூடுதலாக வந்து துவரம்பருப்பு எங்கே உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா வேலூர், கன்னியாகுமரி, திருவாரூர் சைடெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு உற்பத்தி செய்கிறாங்க. இது அப்போ இருக்கிற டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. அது நாகை, தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர், அது உளுந்து பருப்பு வந்து உற்பத்தி செய்கிறாங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா, இதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ கோவை கொண்டக்கடலை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு உற்பத்தி செய்யக்கூடிய வேலூர், கன்னியாகுமரி, திருவாரூர். நாகை, தூத்துக்குடியில் பச்சைப்பயிறு, உளுந்து பருப்பு வந்து உற்பத்தி செய்கிறாங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா, இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உணவு பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள். நிலக்கடலை மாநிலத்தில் முக்கிய எண்ணெய் பயிர். சரிங்களா, இப்போ நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை விளையத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து நாம் இருக்கிறோம். சரிங்களா, எண்ணெய் பயிர். சரிங்களா, நிலக்கடலை மாநிலத்தினுடைய முக்கிய எண்ணெய் பயிர். சரிங்களா, அடுத்தது எண்ணெய் பயிர்கள் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் எதுலேருந்து கிடைக்குது? எள், ஆமணக்கு, தென்னை, சூரியகாந்தி, இதுலேருந்தாலும் நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்குது. சரியா, எண்ணெய் விளைச்சல் ஆகியவை முக்கிய உணவு பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள் ஆகும். சரிங்களா, அது கரும்பு அப்படிங்கிறது ஓராண்டு பயிர் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, கரும்பு அப்படிங்கிறது ஓராண்டு பயிர். சரியா, இப்போ கரும்பு விளைச்சல் எத்தனையாவது இடத்துல இருக்கிறோம்? முதல் இடத்துல இருக்கிறோம். எண்ணெய் வித்துக்கள் விளைச்சல் 2ஆம் இடத்துலையும், நிலக்கடலை விளைச்சல் 3ஆம் இடத்துல இருக்கிறோம். இது மறுபடியும் சொல்கிறேன், இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது வந்து வாணிப பயிர். வாணிப பயிர் அப்படின்னா நம்ம எப்போ சொல்கிறோம்? பருத்தி தான் சொல்லுவோம். சரியா, வாணிப பயிர் அப்படின்னா இப்போ நம்ம பருத்தி தான் சொல்லுவோம். இலைப்பயிர் மற்றும் வாணிப பயிர் அப்படின்னு சொல்லி பருத்தி தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, பருத்தி விலைக்கு ஏற்ற மண் எது? கரிசல் மண். சரியா, இந்தியாவில் பருத்தி ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர், மகாராஷ்டிரா. சரிங்களா, இதை தெரிஞ்சுக்குங்க. இந்தியாவில் பருத்தி ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது? நாக்பூர், மகாராஷ்டிராவில் இருக்குது. சரியா, அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவு வந்து தேவை. சரிங்களா, வெப்பமண்டல பிரதேசங்களில் நன்கு வளரக்கூடியதாகும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, கோவை, கடலூர், ஈரோடு இதெல்லாம் வந்து இப்போ பருத்தி விளைக்கு ஏற்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, பருத்தி அப்படிங்கிறது இலைப்பயிர் மற்றும் வாணிப பயிர்.
சரியா? அதை நாம் சொல்கிறது என்னது, பருத்தி அப்படின்னு சொல்கிறோம். கரிசல் மண் வந்து பருத்தி விளைவிற்கு ஏற்றது. கோவை, மதுரை, நெல்லை, தூத்துக்குடி இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி வந்து விளையக்கூடியது, கரிசல் மண் நிறைந்த பூமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தோட்டப்பயிர். காஃபி உற்பத்தினாலே நம்மளுக்கு என்னது, கர்நாடகா தாங்க. சரிங்களா? காஃபி, தேயிலை, ரப்பர். சரியா? ரப்பர் உற்பத்தினா நம்மளுக்கு என்னது, கன்னியாகுமரி. முந்திரி அப்படின்னா கடலூர். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரியா? அசாம் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. சரியா? அடுத்தது வந்து அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா தேயிலை உற்பத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் இடத்துல வந்து அசாம் வந்து இருக்குது. சரியா? தேயிலை உற்பத்தியில் அசாம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. சரிங்களா? இதே ஞாபகம் வச்சுங்க, அசாம் ஃபஸ்ட்டு இருக்குது. தேயிலை உற்பத்தியில் தமிழகம் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து காஃபி வந்து உற்பத்தி வந்து நடக்குது. சரிங்களா? அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னது, ரப்பரெல்லாம் வந்து கன்னியாகுமரி சைடு தான் வந்து நம்மளுக்கு ரப்பர் தொழிற்சாலைகள் இருக்குது. கேரளாவில் ரப்பர் தோட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1902ஆம் ஆண்டு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இதில் எது முக்கியம், காஃபி, தேயிலை, ரப்பர் உற்பத்தி. சரிங்களா? ரப்பர், முந்திரி. சரிங்களா? இதெல்லாம் வந்து தோட்டப்பயிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம், ஃபஸ்ட்டு அசாம். அப்போ இருக்கிற டேட்டா படி கொடுத்துருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்தீங்கன்னா காஃபி உற்பத்தி வந்து நடக்கிறது. ரப்பர் தோட்டம் எங்கே இருக்குது, கேரளாவில் இருக்குது. கன்னியாகுமரி வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் தொழிற்சாலைகள்லாம் வந்து கன்னியாகுமரி சைடு தான் அதிகமாக இருக்கும். சரியா? நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இதை பார்த்து அதே வந்து காஃபி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்னா கர்நாடகா தான். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கால்நடை வளர்ப்பு. உபரி வருமானம் ஊரக பகுதியில் கால்நடை வளர்ப்பு முக்கிய வருமானமாகும். ஏழை மக்களின் பசு என வெள்ளாடு அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியம். ஏழை மக்களின் பசு என அழைக்கக்கூடியது வெள்ளாடு. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடியது. சரியா? இன்றைக்கும் வந்து ஏழை மக்களுடைய பசுவாக வெள்ளாடு தான் இருக்குது. சரிங்களா? செம்மறியாடு வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா கம்பளி, இறைச்சை, தோல், பால், உரம் ஆகியவை செம்மறியாடுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து மீன் பிடித்தல். இப்போ கரண்ட்டில் கடல் மீன் பிடித்தல் வந்து தமிழகம் தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. சரிங்களா? இது பொருளாதார ஆய்வுக்கு படிச்சிருப்போம். கடல் மீன் பிடித்தல் வந்து முதலிடம் வந்து தமிழ்நாடு தான். சரிங்களா? உணவு பண்ணைகள், மீன் பிடித்தல், நீர்த்தேக்கம், ஆறுகள், உள்நாட்டு மீன் பிடிப்பு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் மீன் பிடிப்பு முதன்மை மாநிலங்கள். சரியா? கடல் மீன் பிடிப்பினுடைய முதன்மை மாநிலங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்குது, கடல் மீன் பிடிப்பு அப்படிங்கிறது என்னது, கடலிலிருந்து 20 முதல் 30 மைல் தூரம் மீன் பிடிக்கிறது தான் வந்து கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. 100லேருந்து 1000 மைல் தூரம் மீன் பிடிக்கிறது ஆழ்கடல் மீன் பிடிப்பு. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படிங்கிறது 100 முதல் 1000 மைல் தூரம் சென்று மீன் பிடிக்கிறது ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டினுடைய கடற்கரையினுடைய நீளம் ரொம்ப முக்கியம். 1076 கிலோமீட்டர். சரிங்களா? 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் 2026ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மாவட்டங்கள்லாம் பிரித்தாங்க இல்லைங்களா? மொத்தம் 14 கடலோர மாவட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் எத்தனை இருக்குது? 14 இருக்குது. சரியா? சரிங்களா? தமிழ்நாட்டில் கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர் ஆகும். ஏறத்தாழ 41,412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கண்டத்திட்டு உள்ளதால் கடற்கரை மீன்பிடிக்கு சாதகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. கடல் மீன் உற்பத்தியில் 40% பங்களிப்பை தமிழ்நாடு தருகிறது. கடல் மீன் உற்பத்தியில் வந்து 40% பங்களிப்பு வந்து தமிழ்நாடு தருகிறது. சரியா? இப்போ இது எத்தனை கடல் மீன் பிடிப்பில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது நீர்வளம். இந்திய பரப்பளவில் 4%, மக்கள் தொகையில் 6% கொண்டுள்ளது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தமிழ்நாடு இந்திய நீர்வளத்தில் 2.5% மட்டுமே பெற்றுள்ளது. தமிழ்நாடு இந்திய நீர்வளத்தில் 2.5% பெற்றுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டினுடைய மொத்த மேற்பரப்பு நீர்வள ஆதாரங்கள். இங்கே வந்து நான் மொத்தமாக கொடுத்துட்டேன். சரிங்களா? நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய மொத்த மேற்பரப்பு நீர்வள ஆதாரங்கள் மொத்தமாக கொடுத்துட்டேன். சரிங்களா? இதில் வந்து தமிழ்நாட்டினுடைய மொத்த மேற்பரப்பு நீர்வள ஆதாரங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? 20,46,758 மில்லி கன அடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு புள்ளியியல் கையேடு அப்படிங்கிறது. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிப் பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது இது என்ன அப்படின்னா பல நோக்கங்களுக்காக ஆற்றின் குறுக்கே அணைகள் கட்டி பயன்படுத்துவதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நீர்ப்பாசனம், நீர்மின் சக்திக்காக, வேளாண்மைக்காக, மீன் வளர்ப்புக்காக ஆற்றின் குறுக்கே வந்து ஒரு அணைகள் கட்டி பயன்படுத்துவது, வெள்ளத்தடுப்புக்கு ஆகிய நோக்கங்களுக்காக இவை வந்து அமைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது
தமிழ்நாட்டினுடைய முக்கிய அணைகள். ஃபஸ்ட்டு மேட்டூர் அணை எப்போ கட்டப்பட்டதுன்னா 1934ஆம் ஆண்டு. இது ஸ்டாலின் நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மிக பழமையான அணைகளில் ஒன்று. சரியா, காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரிங்களா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. சரியா, இப்போ மேட்டூர் அணைனா 1934ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது ஸ்டாலின் நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய அணைகளில் ஒன்று. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் இங்கே இருக்குது. சரிங்களா, அடுத்து பவானிசாகர் அணை எப்போ கட்டப்பட்டது? 1955ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டது. சரிங்களா, ஈரோடு மாவட்டத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது நாட்டில் மண்ணால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாகும். மண்கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் ஒன்று. சரிங்களா, கோவைக்கு அருகே மிக அருகாமையில் உள்ளது. 80 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா, பவானிசாகர் அணை. அடுத்தது அமராவதி அணை எங்கே இருக்குது? உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க. சரியா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். காவிரி ஆற்றின் துணையாறான அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது 1957 காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. சரியா, எப்போ கட்டப்பட்டது? காமராஜனுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. சிறிய நீர்மின் நிலையம் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி சாத்தனூர் நீர்த்தேக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது தெரிஞ்சுங்க. கிருஷ்ணகிரி கூட சாத்தனூர் நீர்த்தேக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா, அடுத்தது கிருஷ்ணகிரி அணை 1958ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டதா கிருஷ்ணகிரி அணை. கிருஷ்ணகிரி சரிங்களா, தருமபுரி செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் வழியில் வந்து இது உருவாக்கப்பட்டுள்ளது. இது கிருஷ்ணகிரி அணை. இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து சாத்தனூர் அணை. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சாத்தனூர் அணை 1958ஆம் ஆண்டு. சரிங்களா, 1958ஆம் ஆண்டு காமராஜர் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கு. அப்போ கிருஷ்ணகிரியும் சாத்தனூர் அணைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கு கட்டப்படுது. மேலே பார்த்தோம் இல்லைங்களா, கிருஷ்ணகிரி சாத்தனூர் நீர்த்தேக்கம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கு கட்டப்பட்டுள்ளது. அப்போ கிருஷ்ணகிரி அணைனா 1958 காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டது. சாத்தனூர் அணை வந்து 1958 காமராஜர் ஆட்சி காலத்தில் இது கட்டப்பட்டது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கு கட்டப்பட்டுள்ளது. செங்கம் தாலுகா சென்னவகேச மலையினுடைய அடியில் வந்து இது வந்து இருக்குது. சரிங்களா, முதலை பண்ணை வண்ணமீன் பண்ணை வந்து இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது முல்லைப்பெரியார் அணை. முல்லைப்பெரியார் அணை ஜான் பென்னிக்விக் 1890ஆம் ஆண்டு ஆங்கிலேய நிர்வாகத்தால் கட்டப்பட்டது. பெரியார் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தேக்கடி, கேரளா ஆகியவற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்த முல்லைப்பெரியார் அணை வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா, அது முக்கியமானது. இது ஒரு குரூப் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முல்லைப்பெரியார் அணையை கட்டியவர் யாருன்னா ஜான் பென்னிக்விக். 1895ஆம் ஆண்டு ஆங்கிலேய நிர்வாகத்தால் கட்டப்பட்டது. பெரியார் ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்து வைகை அணை 1959 தேனி மாவட்டத்தில் 1959 கட்டப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ளது. ஆண்டிப்பட்டிக்கு அருகே வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. 1959 ஜனவரி 21 திறக்கப்பட்டது. சரியா, உயரம் கொடுத்துருக்காங்க 111 அடி. நீர்ப்பரப்பு உயரம் வந்து 71 அடி. இங்கு அமைந்துள்ள தோட்டம் வந்து சிறிய பிருந்தாவனம் அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அணையின் வந்து இந்த சிறிய எந்த அணையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சிறிய பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு தோட்டம் அமைஞ்சிருக்குது அப்படின்னா வைகை அணையில். இதாங்க ரொம்ப முக்கியம். எப்போ கட்டப்பட்டது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா, அடுத்து மணிமுத்தாறு அணை. சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேட்டூர் அணை 1934 கட்டப்பட்டது. ஸ்டாலின் நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்டான்லின் நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியாவின் மிக பழமையான அணைகளில் ஒன்று. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. பவானிசாகர் அணை 1955 கட்டப்பட்டது. முழுவதும் மண்கலவையால் கட்டப்பட்ட ஒரே அணை. சரிங்களா, அமராவதி அணை உடுமலைப்பேட்டையில் இருக்குது. இது காவிரி ஆற்றினுடைய துணையாறு அமராவதி அப்படிங்கிறது 1957 காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி சாத்தனூர் நீர்த்தேக்கம் வந்து தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குங்க. கிருஷ்ணகிரி சாத்தனூர் நீர்த்தேக்கம். கிருஷ்ணகிரி அணை 1958 காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டது. சரிங்களா, சாத்தனூர் அணை 1958 காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் வந்து கட்டப்பட்டது. இங்கே முதலை பண்ணை வண்ணமீன் பண்ணையெல்லாம் இங்கே இருக்குங்க. முல்லைப்பெரியார் அணையை கட்டியவர் யார்? ஜான் பென்னிக்விக். எப்போ? 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சரியா, வைகை அணை எங்கே இருக்குங்க? தேனி மாவட்டத்தில் இருக்குது. ஆண்டிப்பட்டுக்கு அருகே வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. இங்குள்ள அமைந்துள்ள தோட்டம் தான் சிறிய பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்தது மணிமுத்தாறு அணை. சரிங்களா, இது எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. சரியா, தாமிரபரணியினுடைய துணையாறு தான் என்னதுங்க? மணிமுத்தாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. திருநெல்வேலி நகர்லேருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தாமிரபரணியுடைய துணையாறு தான் மணிமுத்தாறு. 1958 காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதான் மணிமுத்தாறு அணை. தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாபநாசம் அணை. இது எங்கே இருக்குங்க? திருநெல்வேலி சைடு தான் இருக்குது.
திருநெல்வேலியிலிருந்து 49 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சரி, 1942ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. பாபநாசம் அணை, இது கரையார் அணை எனவும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியம். பாபநாசம் அணையின் இன்னொரு பேர் கரையார் அணை எனவும் அழைக்கப்படுகிறது. திருநெல்வேலியில் உள்ளது. பரம்பிக்குளம் ஆழியார் அணை. சரிங்களா, இது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, இது மூலிமா பயன்படுறது தூத்துக்குடி மாவட்டம் வந்து இந்த பாபநாசம் அணையில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வந்து பயன்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பாபநாசம் அணைனா திருநெல்வேலி 49 கிலோமீட்டர் தொலைவில் 1942ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. பாபநாசம் அணை வந்து பார்த்தீங்கன்னா கரையார் அணை மூலமாக அழைக்கப்படுகிறது. சரிங்களா, இது திருநெல்வேலியில் வந்து இருக்குது. சரியா, தூத்துக்குடி மாவட்டம் இதன் மூலம் பயன்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம். சரிங்களா, இது எங்கே இருக்குது? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடியது. 1962ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. பரம்பிக்குளம் ஆழியார் பகுதியில் 7 ஆறுகளை ஒன்றோடொன்று இணைத்து நீரை தேக்கும் திட்டமாகும். தமிழ்நாடு கேரளாவுடைய கூட்டு முயற்சி. இது காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டக்கூடிய ஒரு முக்கியமான அணை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து நீர் தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம். அடுத்து பலப்பராறு திட்டம், திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் அந்த சைடு வந்து இருக்கக்கூடியது. சரியா, பழனி இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த திட்டம் வந்து பயன்படுது இருக்குது. சரியா, இது வந்து 1900 பலப்பராறு அணை எப்போ கட்டப்பட்டதுன்னா 1974 to 75 அந்த காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்டது. சரிங்களா, இது தெரிஞ்சுக்கணும். நீர் கொள்ளளவு வந்து 164 மில்லியன் கனடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ முக்கியமான அணைகள்லாம் பார்த்துருக்கோம், அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள், அதனுடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு. பழுப்பு நிலக்கரி வந்து 55.3% இருக்குங்க. வெர்மிகுலைட் வந்து 75% இருக்குது. டுனைட் வந்து 59% இருக்குது. செம்மணிக்கல் வந்து 59% இருக்குது. மாலிப்பட்டினம் வந்து 52% இருக்குது. கனிம வளங்களில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு. சரிங்களா, இதை பார்த்துக்குங்க. டைட்டானியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? டைட்டானியம் வந்து பார்த்தீங்கன்னா 30% இருக்குது. சரிங்களா, அடுத்து ராமநாதபுரம், சரிங்களா, நெய்வேலி, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு நிலக்கரி சரிங்களா கிடைக்கக்கூடிய. சேலம் கஞ்சமலை, அதுக்கப்புறம் கல்வராயன் மலை, திருவண்ணாமலை இரும்புப்படிகள் வந்து காணப்படுது. சேலம், சேர்வராயன், கோத்தகிரி, உதகை, கொல்லிமலையில் வந்து பாக்சைட் வந்து அதிகமாக கிடைக்குதாமாங்க. திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகரில் வந்து ஜிப்சம் அதிகமாக கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி கடல் மண் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் மண்ணில் இல்மனைட் மற்றும் ரூட்டைல் வந்து கிடைக்குது. ரொம்ப முக்கியமானது. கன்னியாகுமரி கடல் மண்ணில் இல்மனைட், ரூட்டைல் கிடைக்கிறது. திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகரில் ஜிப்சம் கிடைக்குது. சேலம், சேர்வராயன், கோத்தகிரி, உதகை, கொல்லிமலையில் பாக்சைட் கிடைக்குது. சேலம் கஞ்சமலை, திருவண்ணாமலை கல்வராயன் மலை இரும்புப்படிவுகள் வந்து கிடைக்குது. ராமநாதபுரம் நெய்வேலியில் வந்து பழுப்பு நிலக்கரி வந்து கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து தொழிலகங்கள். தொழிலகங்கள் அப்படின்னு என்னது? மூலப்பொருட்களை முடிவற்ற பொருட்களாக மாற்றக்கூடியது தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கோயம்புத்தூர் தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திருப்பூர், ஈரோடு தமிழ்நாட்டினுடைய ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரூர் தமிழ்நாட்டினுடைய நெசவு தலைநகரம். திருப்பூர் பின்னலை நகரம் அப்படின்னு சொல்கிறோம். மதுரையில் வந்து சுங்குடி சேலைகள்லாம் வந்து கிடைக்குது. சரிங்களா, இதை நான் முக்கியமானது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பட்டு நெசவாலைகள். இப்போ பட்டு உற்பத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, அடுத்தது பட்டு உற்பத்தியில் தமிழகம் 4வது இடம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்கிற டேட்டா அப்படி கொடுத்துருக்காங்க. பட்டு உற்பத்தியில் தமிழகம் 4வது இடம்னு. காஞ்சிபுரம் அந்த பகுதியில் ஆரணிப்பட்டு அது வந்து கிடைக்குது. சரிங்களா, கோயம்புத்தூர் கோரப்பட்டு சேலை, அப்புறம் மாவேரிக்கும் இயந்திரம். சரிங்களா, சேலம் வந்து வெண்பட்டு, ராமநாதபுரம் செயற்கைப்பட்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அடுத்தது புவிசார் குறியீடுகள், ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாம் ஏற்கனவே பட்ஜெட்டில், இடைக்கால பட்ஜெட்டில் இப்போ கரண்ட்டில் எது புவிசார் குறியீடு பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது ஸ்கூல் புக்கில் எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஜிஐ டேக் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மீது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு குறியீடு தான் வந்து ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது உற்பத்தி செய்யும் உரிமையாளருக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழங்குகிறது. சட்டம் வந்து 1999, நடைமுறை வந்து 2003. சரிங்களா, முதல் புவிசார் குறியீடு மேற்கு வங்கம் டார்ஜிலிங் தேயிலைக்கு தான் வந்து முதல் புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க 2004ஆம் ஆண்டு. சரிங்களா, இதை தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அடுத்தது இதில் வந்து என்னென்ன பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர் மாவருக்கு மேந்திரம், கோரப்பட்டு சேலை, தஞ்சாவூர் ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மைகள், வீணை, நாகர்கோவில் கோயில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு, பவானி போர்வைகள், மதுரை சுங்குடிச்சோலை, சுவாமிமலை வெண்கல சிலைகள், நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு, பத்தமட பாய். சரிங்களா, அப்போ நீலகிரி பாரம்பரிய பூத்தையல், நீலகிரினா பாரம்பரிய பூத்தையல், மகாபலிபுரம் சிற்பங்கள், சிறுமலை திண்டுக்கல் சிறுமலை மலைவாழை, ஏத்தோலி மலை தேங்காய், ஏத்தோமொழி தேங்காய், இதுக்கெல்லாம் வந்து புவிசார் குறியீடு கிடைத்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நாம் பார்த்துக்கணும். சரிங்களா,
அடுத்து தோல் பயிரிடும் தொழிற்சாலைகள், தோல் பயிரிடும் தொழிலகங்கள். தமிழ்நாடு 60% தோல் உற்பத்தியில் இருக்குதுங்க. சரியா, 3% உபபொருட்கள் உற்பத்தியில் வந்து 3% வந்து உபபொருட்கள் வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தோல் உற்பத்தி நிலையங்கள் ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி தோல் உற்பத்தி நிலையங்களும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது காகித தொழிலகங்கள். காகித உற்பத்தியால் நம்மளுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் காகிதபுரம் கரூரில் இருக்குது. எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1979. காகித ஆலைகள் எங்கெங்கே இருக்குது? புக்காத்துறை, பவானி சாகர், பள்ளிப்பாளையம், பரமத்தி வேலூர், உடுமலைப்பேட்டை, தெப்பம்பட்டி, சேரமான் தேவி இங்கெல்லாம் வந்து காகித தொழிலகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிமெண்ட் தொழிலகங்கள். அப்போது இந்தியாவில் வந்து 2ஆம் இடம் வந்து சரிங்களா தமிழகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியாவில் 2ஆம் இடம் தமிழகம். சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் அப்படின்னா அரியலூர், ஆலாங்குளம், விருத்தாச்சலம் வந்து சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனியார் சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் எதுனா அஸ்ட்ராகாக், சங்கர் சிமெண்ட்டு, ஜிவாரி சிமெண்ட்டு, டால்மியா, சரியா, இதெல்லாம் வந்து தனியார் சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்கள். சரிங்களா. எங்கெங்கே சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து இதர தொழிலகங்கள். அடுத்து என்னது? இதர தொழிலகம். மென்பொருள் ஏற்றுமதியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம், ஆந்திரா சேர்ந்து 59.6% வந்து இருக்குதாமாங்க. தமிழ்நாடு மென்பொருள் ஏற்றுமதி வந்து 2ஆம் இடம் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மென்பொருள் ஏற்றுமதி 2ஆம் இடம். அப்போது டேட்டா. வாகன உற்பத்தி மகிழுந்தில் 31%, உதிரிபாகங்கள் உற்பத்தியில் 35% வந்து தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேளாண் கருவிகள் நிறுவனம் உற்பத்தி தளம் தமிழகத்தில் உள்ளது. அதாவது வந்து டிராக்டர், அந்த வேளாண் கருவிகள், இந்த டிராக்டர் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, வேளாண் கருவிகள் நிறுவனம் உற்பத்தி தளம் வந்து தமிழகத்தில் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது சுற்றுலாத்துறை. தமிழ்நாடு சுற்றுலா பயணிகளுக்கான சிறந்த மாநிலமாகும். சரிங்களா. அடுத்தது மக்கள் தொகை. நாட்டின் குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மக்களின் எண்ணிக்கையை தான் மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மக்கள் தொகையில் அப்படிங்கிறது மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கணக்கிறதா மக்கள் தொகையில். அதாவது வந்து மக்கள் தொகைன்னு என்னது? நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மக்களின் எண்ணிக்கை தான் நம்ம மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மக்கள் தொகையியல் அப்படின்னா மக்கள் தொகை பற்றிய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கிறதா மக்கள் தொகையியல். அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னா கோவை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை, நெல்லை. சரிங்களா. இது வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. மிதமான மக்கள் தொகை அப்படின்னா மிதமான மக்கள் தொகை அப்படின்னா திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி, தஞ்சை 30 to 35 லட்சம் வரை. சரிங்களா. வேலூர், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி 15 to 20 லட்சம் வரை. இது வந்து மிதமான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள். அடுத்தது குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள். குறைவான மக்கள் தொகை நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை. இதில் வந்து 10, அதாவது வந்து சிவகங்கை 15 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகையில் நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை எல்லாம் 15 லட்சத்துக்கு குறைவு. நீலகிரி வந்து 10 லட்சத்துக்கு வந்து குறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள். அடுத்து மக்கள் அடர்த்தியில் தமிழகம் வந்து 12வது இடமாமாங்க. சரிங்களா. தெரிஞ்சுக்கணும். மக்கள் அடர்த்தியில் தமிழகம் 12வது இடம். தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறது 382 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி 382 2012ஆம் ஆண்டு கணக்கெடுப்புப்படி. சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து மக்கள் அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 26,903 அதிக மக்கள் அடர்த்தி. அதே தமிழகத்தில் நீலகிரியில் வந்து குறைந்த மக்கள் அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் சரிங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. மதங்கள். தமிழ்நாடு வந்து அனைத்து மதமும் கலந்தது. இந்து, கிறிஸ்துவம், இஸ்லாம், சமணம், சீக்கியம், புத்தம் அனைத்து மதங்களையும் சேர்ந்ததாக வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாலின விகிதம்னா 1000 பெண்களுக்கு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிறத பாலின விகிதம். சரிங்களா. அதிக பாலின விகிதம் அப்படின்னா நீலகிரி 1041. தஞ்சை அதுக்கப்புறம் தஞ்சை அதிக பாலின விகிதம் 1031. குறைந்த பாலின விகிதம் அப்படின்னா தருமபுரி சரியா 946. சரிங்களா. சேலம் வந்து அதுக்கப்புறம் 954. சரிங்களா. இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. மாநிலத்தில் மொத்த சாலைகளின் நீளம் 1,67,000 சரியா 67,000 கிலோமீட்டர். மாநில நெடுஞ்சாலை பராமரிப்பில் வந்து 60,000 சரிங்களா 60,628 கிலோமீட்டர் இருக்குங்க.
மாநிலத்தின் மொத்த சாலைகளின் நீளம் 1,67,000 கிலோமீட்டர் இருக்குங்க. மாநில நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பில் எவ்வளோ இருக்கும்னா 60,628 சரிங்களா கிலோமீட்டர் இருக்குங்க. சாலை திட்டங்களில் தமிழகம் 2ஆம் இடம் கொடுத்துருக்காங்க அப்போ கணக்கெடுப்பும்படி. நீளமான நெடுஞ்சாலை அப்படின்னா தமிழ்நாட்டில் NH44 ஒசூர் டு கன்னியாகுமரி 627.2 கிலோமீட்டர் வருங்க. 627.2 கிலோமீட்டர் சரிங்களா. குறைவான நெடுஞ்சாலை அப்படின்னா மதுரை டு துவரங்குறிச்சி 38 கிலோமீட்டர் NH சரிங்களா. NH 785 சரிங்களா. NH 755. மிக நீளமான நெடுஞ்சாலைனா NH 44 ஒசூர் டு கன்னியாகுமரி 627.2 இது ரொம்ப முக்கியம். குறைவான நெடுஞ்சாலை அப்படின்னா மதுரை டு துவரங்குறிச்சி NH 785 எப்போனா 358 கிலோமீட்டர் 38 கிலோமீட்டர் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரயில்வே போக்குவரத்து சரிங்களா. தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் வந்து சென்னை சரிங்களா. தெற்கு ரயில்வேயினுடைய தலைமையகம் வந்து சென்னை. புறநகர் ரயில் போக்குவரத்து பறக்கும் தொடரும் திட்டம் சரிங்களா. மெட்ரோ ரயில்வே அமைப்புடன் இணைந்து 2017 அதனுடைய பணியை தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. இப்போ மெட்ரோ ரயில் வந்து ஃபஸ்ட் அறிமுகப்படுத்துவது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேற்கு வங்கம். மெட்ரோ ரயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து தெற்கு ரயில்வேயினுடைய தலைமையகம் வந்து சென்னை சரிங்களா. புறக்கும் ரயில் போக்குவரத்து பறக்கும் தொடரும் திட்டம் வந்து மெட்ரோ ரயில்களுடன் 2017 பணியை தொடங்க சொல்லிக்கிறாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் வந்து எங்கே இந்தியாவில் ஃபஸ்ட்டு தொடங்கினா கொல்கத்தா சரிங்களா. இதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரிங்களா. 1984 சரியா. தமிழ்நாட்டில் சென்னையில் மெட்ரோ ரயில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2015 இது தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. அடுத்தது வான்வழி போக்குவரத்து 4 சர்வதேச விமான நிலையங்கள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி சரியா. இதில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது அதிகமான பயணிகளை கையாளும் விமான நிலையத்தில் வந்து சென்னை வந்து முதலிடத்தில் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னை சர்வதேச விமான நிலையங்கள் அப்படின்னா சென்னை, கோவை, மதுரை, திருச்சி சரியா. அதிகமான பயணிகளை கையாளும் விமான நிலையத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது சென்னை தான் இருக்குங்க சரிங்களா. இது மூலம் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது, நிறைய தொழில் வளர்ச்சி ஏற்படுது சரிங்களா. அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதாரம் வந்து உயரும் சரிங்களா. வெளிநாட்டு பயணிகள்லாம் வந்து பயணிகளுடைய வருகையில் அதிகரிக்கும் போது சுற்றுலா வந்து மேம்படும் சரிங்களா. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஷார்ட்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையங்கள். இப்போ மதுரை வந்து இப்போ தான் சர்வதேச விமான நிலையங்கள் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து பெற்றுச்சு சரிங்களா. இப்போ 2026 ஏப்ரல் மாதம் சரிங்களா. அடுத்தது கோமதி அப்படிங்கிறது அது ஷார்ட்கட். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி சர்வதேச விமான நிலையங்கள் வந்து அமைந்துள்ள இடம் சரிங்களா. இது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது சென்னை விமான நிலையம் இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையமாகும். தூத்துக்குடி, சேலம் உள்நாட்டு விமான நிலையங்கள் தூத்துக்குடி, சேலம் ஆகியவை உள்நாட்டு விமான நிலையங்கள் ஆகும் சரிங்களா. இப்போ முக்கியமானது என்னது, 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. சென்னை வந்து அதிகமான பயணிகளை கையாளக்கூடிய விமான நிலையமாக இப்போ வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. அடுத்து கோவை, மதுரை, திருச்சி அடுத்த அந்தஸ்தில் இருக்குது. மதுரை வந்து சர்வதேச விமான நிலையம் இப்போ தான் அங்கீகாரம் கிடைச்சது சரிங்களா. அப்போ 4 சர்வதேச விமான நிலையங்கள் ஷார்ட்கட் வந்து கோமதி. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி தெரிஞ்சுக்கங்க. அது சென்னை விமான நிலையம் இந்தியாவின் 3வது மிகப்பெரிய விமான நிலையம். தூத்துக்குடி வந்து சேலம் ஆகிய உள்நாட்டு விமான நிலையங்கள் ஆகும் சரிங்களா. இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நீர்வழி போக்குவரத்து முக்கிய துறைமுகங்களில் சென்னை, எண்ணூர் வந்து காமராஜர் துறைமுகம், தூத்துக்குடி சரியா ஆகியவை முக்கிய துறைமுகங்களாகும் சரிங்களா. நாகப்பட்டினம் ஒரு இடைநிலை துறைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாகப்பட்டினம் ஒரு இடைநிலை துறைமுகமாகும். அதுக்கப்புறம் 15 சிறிய துறைமுகங்கள் இருக்குது. சென்னை ஒரு செயற்கை துறைமுகம். சரக்கு பட்டங்கள் கையாளுதலில் வந்து 2வது பெரிய துறைமுகமாக இருக்குங்க. எதுங்க, சென்னை இருக்குது சரிங்களா. இதை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சரிங்களா. கம்யூனிகேர் என்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்தது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. என்ன வார்த்தையிலேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கங்க. இது பொருள் பகிர்தல் அப்படின்னு சொல்லி பகிர்தல் அப்படிங்கிற பொருள். தகவல் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதே தகவல் தொடர்பாகும். தகவல் தொடர்பு இருவகையை பிரிக்கலாம். தனிமனித தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. அடுத்து அஞ்சலக மாவட்டங்கள், அது தலைமையகங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்னை அப்படின்னா சென்னை தான். மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர். மத்திய மண்டலம் அப்படின்னா திருச்சி. தெற்கு மண்டலம் அப்படின்னா மதுரை. அஞ்சலக மாவட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. பொறுத்துகளை கேட்கலாம். வணிகம்னா ஏற்றுமதி, இறக்குமதி என வந்து வணிகத்தை வந்து 2 வகையாக பிரிக்கிறோம் சரிங்களா. என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி கொடுத்துருக்கோம் இது ஜஸ்ட் பார்த்துக்குங்க. புகையிலை, கரும்பு, தானியம், நெல், தோற்பொருட்கள், நகை விலையுயர்ந்த கற்கள், ரசாயன பொருட்கள் இதெல்லாமே. இறக்குமதி அப்படின்னா போக்குவரத்து சாதனங்கள், மின்சாதன பொருட்கள், மருந்து பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள். இந்திய ஏற்றுமதியில் தமிழகம் வந்து 12.2% வந்து பங்களிப்பு கொடுக்குது. அப்போது நாட்டின் வணிகத்தில் துறைமுகங்கள் வந்து 10.94% வந்து பங்களிப்பு கொடுக்குது சரிங்களா. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இடையேயான வேறுபாடு வர்த்தக சமநிலை எனப்படும். ரொம்ப முக்கியம்.
ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இடையேயான வேறுபாடு வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது தமிழகத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஏரிகள் என்னங்கிறது பார்த்துடலாம். சரிங்களா. வீராணம் ஏரி எங்கே இருக்குது? கடலூரில் இருக்குது. மதுராந்தகம் ஏரி எங்கே இருக்குது? செங்கல்பட்டில் இருக்குது. புழல் ஏரி செங்குன்றம் ஏரி எங்கே இருக்குது? திருவள்ளூரில் இருக்குது. பூண்டி ஏரி எங்கே இருக்குது? திருவள்ளூரில் இருக்குது. செம்பரம்பாக்கம் ஏரி எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் இருக்குது. சோழவரம் ஏரி எங்கே இருக்குது? திருவள்ளூர் இருக்குது. பழவேற்காடு ஏரி எங்கே இருக்குது? திருவள்ளூர். வெலிங்டன் ஏரி வாலாஜா ஏரி எங்கே இருக்குது? கடலூரில் இருக்குது. சரிங்களா. கொடைக்கானல் ஏரி திண்டுக்கல் இருக்குது. தமிழகத்தில் சுமார் 39,000 ஏரிகள் உள்ளன. தமிழகத்தில் மிக நீளமான ஏரி அப்படின்னா வீராணம் ஏரி. சரிங்களா. இதை தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. இப்போ இந்த ஏரிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கணும். சரியா. வீராணம் ஏரி கடலூர், மதுராந்தகம் ஏரி செங்கல்பட்டு, புழல் ஏரி செங்குன்றம் ஏரி திருவள்ளூர், பூண்டி ஏரி திருவள்ளூர், செம்பரம்பாக்கம் ஏரி காஞ்சிபுரம், சோழவரம் ஏரி திருவள்ளூர், பழவேற்காடு ஏரி திருவள்ளூர், வெலிங்டன் வாலாஜா ஏரி கடலூர், கொடைக்கானல் ஏரி திண்டுக்கல். தமிழகத்தில் சுமார் 39,000 ஏரிகள் உள்ளன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் மிக நீளமான ஏரி வீராணம் ஏரி. அடுத்தது இந்த FAOன்னு சொன்னோம் இல்லைங்களா, மேலே பார்த்துருப்போம், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். சரிங்களா. FAO ஐக்கிய நாடு சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு 1945 ஆண்டு அக்டோபர் 16 ஆண்டு நிறுவப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. FAO 1945 ஆண்டு அக்டோபர் 16 ஆண்டு நிறுவப்பட்டது. இடம் வந்து கியூபெக் நகரம், கனடா. தலைமையகம் எங்கே இருக்குன்னா ரோம், இத்தாலி. சரிங்களா. நோக்கம் வந்து பசியை ஒழித்தல் மற்றும் சர்வதேச வேளாண் முயற்சிகளை வந்து வழிநடத்தி செல்றது. சரிங்களா. இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தான். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16ஆம் தேதி இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட தினத்தை நிறுவும் வகையில் உலக உணவு தினம் வந்து கொண்டாடப்படுன்னு சொல்லிக்கிறார். அப்போ அக்டோபர் 16 என்ன தினங்க? உலக உணவு தினம் தெரிஞ்சுக்கணும். FAO எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1945 அக்டோபர் 16. சரிங்களா. இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அப்போது தமிழ்நாடு மானிட புவியியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் முக்கியமானதெல்லாம் நான் பார்த்துட்டோம். சரிங்களா. சரிங்களா. இன்னொரு டைம் வேணால் நம்ம வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவிஷன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்துட்டு புக்கை போய் ஒரு ட்ரிப்பு நீங்கள் வந்து படித்து பாருங்கள். சரிங்களா. அப்போ தமிழ்நாடு மானிட புவியியல் என்ன? மனிதனின் சமூக வளர்ச்சிக்கு புவியியல் எவ்வாறு உதவுகிறது, அதுதான் மானிட புவியியல் அப்படிங்கிறது. புவியியல் மிக சிறந்த வளம் அப்படின்னா மனித வளம். வேளாண்மைனா அகர் மற்றும் கல்சராய் அப்படின்னு 2 ரத்தின்னு சொல்லுறது வந்து வேளாண்மை. சுதந்திரத்துக்கு முன்னாடி 65% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. வேளாண் தீர்மானிக்கும் காரணிகள் நிலத்தோற்றம், மண் வகை, காலநிலை, நீர்ப்பாசனம். இது நீங்கள் புக்கில் வந்து வாட்ச் பாருங்கள். சரிங்களா. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வந்து எந்த பருவமழை கிடைக்குது? வடகிழக்கு பருவக்காற்றில் பருவமழை வந்து கிடைக்குது. சரிங்களா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் சொல்கிறோம், காவிரி டெல்டா பகுதி சொல்கிறோம். மண் அப்படின்னு என்னது? 1 சென்டிமீட்டர் மண் உருவாகிறதுக்கு 100 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு பயிர்கள் வளருக்கு மண்ணுடைய தேவை வந்து அவசியம். மண் வந்து தரமானதாக இருக்கணும். நீர்ப்பாசனம் அப்படின்னா சரிங்களா, அதையெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்து வந்து வேளாண்னுடைய வகைகள்: தண்ணீர் வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை. தமிழ்நாட்டினுடைய வேளாண் பருவங்கள்: சொர்ணாவாரி சித்திரை பட்டம் ஏப்ரல் டு மே, சம்பா ஆடிப்பட்டம் ஜூலை டு ஆகஸ்ட், நவரை வந்து நவம்பர் டிசம்பர். சொர்ணாவாரி அப்படிங்கிறது அறுவடை காலம் ஆகஸ்ட் செப்டம்பர், சம்பானா ஜனவரி டு பிப்ரவரி, இது பிப்ரவரி டு மார்ச். சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய உணவு பயிர் நெல் இருக்குது. சரியா. நெல் உற்பத்தியில் வந்து மேற்கு வங்கம் முதலிடம் இருக்குது. என்னென்ன பயிர்கள் எங்கெங்கே விளையுதுன்னு பார்த்துக்குங்க. அது உணவு பயிரில் முக்கியமாக இருக்குது. சோளம் உற்பத்தி தமிழ்நாடு முதலிடம் அப்போ இருக்கிற டேட்டா படி. 2018 வந்து திணைப்பயிராண்டா இந்தியா அறிவிச்சாங்க. உணவு கழகம் வந்து வேளாண் கழகம் 2023 சர்வதேச திணைப்பயிராண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 24 ஒட்டக்க ஆண்டு, 25 பாதுகாப்பு சீர்திருத்த ஆண்டு. அது கோவை கொண்டக்கடலை அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் புக்கில் வந்து பாருங்கள் எங்கெங்கே என்ன உற்பத்தி செய்கிறாங்கன்னு. உணவு பயிர் எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா. கரும்பு வந்து ஓராண்டு பயிர். எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னா எள், ஆமணக்கு, தென்னை, சூரியகாந்தி, இதுலேருந்து தான் எண்ணெய் எடுக்கிறோம். வாணிப பயிர்னா பருத்தி ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது? நாக்பூரில் இருக்குது. பருத்தி விலைக்கு ஏற்ற மண் எது? கரிசல் மண். தோட்டப்பயிர்னா காஃபி, தேயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபி உற்பத்தி கர்நாடகா தான். சரியா. தேயிலை உற்பத்தியில் அஸ்ஸாம் வந்து முன்னிலைமாக வந்து வைக்குது. சரியா. ரப்பர் தோட்டம் அப்படின்னா கேரளா தான். இந்தியாவில் ரப்பர் தோட்டம் கேரளாவில் எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா 1902. தமிழ்நாட்டில் ரப்பர் உற்பத்தி முக்கியம் வந்து கன்னியாகுமரி. கால்நடை வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களின் பசு அப்படின்னு வெள்ளாடு சொல்கிறோம். சரிங்களா. அது மீன் பிடித்தல் வந்து கடல் மீன் பிடிப்பு, அதாவது வந்து மீன் பிடித்தலில் இப்போ தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது. அப்போ இருக்கிற இது வந்து கொடுத்துருக்கு. கடல் மீன் பிடிப்புனா கடல்லேருந்து 20 முதல் 30 மைல் தூரம் சென்று மீன் பிடிக்கிறது. ஆழ்கடல் மீன் பிடினா 100 முதல் 1000 மைல் தூரம். தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். இது ரொம்ப முக்கியமானது. மீன் உற்பத்தியில் 40% பங்களித்து தருது. ஏறத்தாழ 41,412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கண்டத்திட்டு காணப்போல கடற்கரைக்கு மீன்பிடிக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நிலப்பரப்பில் 4%, மக்கள் தொகை 6% கொண்டிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்குன்னா பல நோக்களுக்காக ஆற்றின் குறுக்க அணையை கட்டுறதா பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு. முக்கியமாக மேட்டூர் அணை 1934 கட்டப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. மிக சரிங்களா. பவானி சாகர் அணை 1955.
அமராவதி அணை வந்து உடுமலைப்பேட்டையில் கட்டப்பட்டது 1957 கட்டப்பட்டது, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் காமராஜர் ஆட்சி காலம். கிருஷ்ணகிரி சாத்தனூர் அணை வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டது 1958. சரிங்களா. முல்லைப்பெரியார் அணை ஜான் பெனிக்விக் 1895 கட்டப்பட்டது. வைகை அணை தேனி 1959 கட்டப்பட்டது. மணிமுத்தார் அணை 1957 காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. தாமிரபரணி அணையோட துணையாறு. பாபநாசம் அணை திருநெல்வேலியில் இருக்குது. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் கோயம்புத்தூர். பரப்பலாறு திட்டம் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம். தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் வந்து எந்த பங்களிப்பு கொடுத்துருக்குன்னு அதை பிரித்து பார்த்துக்குங்க. சரிங்களா. தொழிலகங்கள் என்னென்ன கோயம்புத்தூர்னா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. பட்டு உற்பத்தி தமிழகம் வந்து அப்போ 4வது இடம் கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஜிஐ டேக் அப்படிங்கிறது எப்போ சட்டம் 1999, நடைமுறை 2003 வந்திருக்கும். இதில் ஜிஐ டேக் குறியீடு பெற்ற பொருட்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. தோல் பயிரிடம் உற்பத்தினால தோல்னா வேலூர், ஆணி, வாணியம்பாடி இதெல்லாம் வந்து தோல் உற்பத்தி. மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் சென்னையில் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காகித ஆலை அப்படின்னாலே காகிதபுரம் 1979. சரிங்களா. காகித உற்பத்தி தொழிற்சாலை கரூரில் இருக்குது. சரிங்களா. அப்போ சிமெண்ட் உற்பத்தி ஆலை எங்கே இருக்குது? அரியலூர், ஆலங்குளம், விருத்தாச்சலம் இதெல்லாமே. அடுத்தது மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழகம் ஆந்திரா சேர்ந்து 59.6% அப்போ கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அப்போ மக்கள் தொகையை வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியம். 2011ஆம் ஆண்டு சென்செக்ஸ் வந்து நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். அப்போ போது மறுபடியும் நான் சொல்கிறேன். நான் மக்கள் தொகை அப்படின்னு பார்த்துருக்கோம். மிதமான மக்கள் தொகை எங்கே இருக்குது, குறைவான மக்கள் தொகை, மக்கள் அடர்த்தி ரொம்ப முக்கியம். மக்கள் அடர்த்தியில் தமிழகம் 12ஆம் இடம், இது தெரிஞ்சுக்கணும். தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி 352. சென்னை அதிக மக்கள் அடர்த்தி, குறைவான மக்கள் அடர்த்தி நீலகிரி. பாலின விகிதம் நீலகிரியில் அதிகம் பார்த்துக்க, குறைந்த பாலின விகிதம் தருமபுரி பார்த்துக்குங்க. சரிங்களா. அப்போ அதிகமான நெடுஞ்சாலை, நீளமான நெடுஞ்சாலைனா தமிழ்நாடு NH44 ஓசூர் டு கன்னியாகுமரி 627.2. குறைவானனா NH 785 மதுரை டு துவரங்குறிச்சி 38 கிலோமீட்டர். அப்போ ரயில்வே அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். வான்வழி போக்குவரத்து சர்வதேச விமான நிலையங்கள் சேகோமதி, சென்னை, கோவை, மதுரை, திருச்சி அப்படிங்கிறது. நீர்வழி போக்குவரத்து. சரிங்களா. முக்கியமான துறைமுகங்கள் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைமுகங்கள். சென்னை துறைமுகம், சேகை துறைமுகம், எண்ணூர் காமராஜர் துறைமுகம், தூத்துக்குடி. சரிங்களா. தகவல் தொடர்புனா கம்யூனிகேஷன் என்ற கம்யூனிகேர் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. சரி. அஞ்சலக மாவட்டங்கள் சென்னைனா சென்னை, மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர், மத்திய மண்டலம் திருச்சிராப்பள்ளி, தெற்கு மண்டலம் மதுரை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக சமநிலைனா ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையான வேறுபாடு வர்த்தக சமநிலை. அப்புறம் தமிழ்நாட்டில் முக்கியமான ஏரிகள் வீராணம் ஏரி கடலூர், மதுராந்தகம் ஏரி செங்கல்பட்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. புழல் ஏரினா புழல் ஏரி, செங்குன்றம் ஏரி திருவள்ளூர், பூண்டி ஏரி திருவள்ளூர், செம்பரமாக்கம் ஏரி காஞ்சிபுரம், சோழவரம் ஏரி திருவள்ளூர், பழவேற்காடு ஏரி திருவள்ளூர், வெலிங்டன் வாலாஜா ஏரி கடலூர், கொடைக்கானல் ஏரி திண்டுக்கல். தமிழகத்தின் மிக நீளமான ஏரி வீராணம் ஏரி. அப்போது உணவு உலகக் கழகம் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1945 அக்டோபர் 16. கியூபெக் நகரம் வந்து கனடா. சரியா. அக்டோபர் 16 தோற்றுவிக்கிறதா வந்து உலக உணவு தினம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். நீங்கள் இதை படிச்சுட்டு போய் புக்கை வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. மீண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வகுப்பில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி.